சேலம் மாவட்டம் கொளத்தூருக்கு பக்கம் இருக்கக்கூடியது கோவிந்தபாடி. இந்த ஊர் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த ஊரை அடுத்து செட்டிப்பட்டிங்கிற ஒரு ஊர், அதுவும் தமிழ்நாட்டு எல்லையில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக காவிரி ஆற்றை கடந்த உடனே இருக்கிற ஊர் ஏமனூர். இந்த ஏமனூர் தருமபுரி மாவட்ட வருவாய் எல்லைக்குட்பட்டது. காவல் நிலையம் எல்லாமே தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தது. ஆனாலும் இந்த ஊர் மக்கள் அனைவருமே சேலம் மாவட்டத்தோடு தொடர்பு இருக்காங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ஊரை சேர்ந்தவர் பொடாரன் மாது. இவர் ஏமனூருக்கும் செட்டிப்பட்டிக்கும் இடையில் பரிசல் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஓய்வு நேரங்களில் ஆற்றுல மீன் பிடிக்கிறது இவருடைய வழக்கம். இவரும் 1987-88 காலகட்டங்களில் சந்தனக்கட்டையை ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் 1987 வீரப்பன் குண்டேரிப்பள்ளம் மலைப்பகுதியில் ரேஞ்சர் சிதம்பரத்தை கொன்னதுக்கு பிறகு இந்த காட்டுப்பகுதியில், குறிப்பாக மாதேஸ்வரம் மலை காட்டுப்பகுதியில் புரசல் நத்தம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தங்கியிருக்காரு. தங்கியிருந்த அந்த காலகட்டத்தில் இந்த பொடாரன் மாது சந்தனக்கட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ வீரப்பனுக்கும் இவருக்கும் ஒரு அறிமுகம் ஏற்படுது. அதற்கு முன்பாகவே வீரப்பனுடைய அண்ணன் மாதையனையும் தம்பி அர்ஜுனையும் பற்றி இவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அது வரைக்கும் பொடாரன் மாதையன் வீரப்பனை பார்த்ததில்லை. இந்த இடத்துல தான் பார்க்குறாரு. பார்த்ததுக்கு பிறகு சந்தனக்கட்டை ஓட்டுவதற்கு அவருக்கு எப்படியெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணேன். அதுக்கு பிறகு எப்படி நடந்துட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் சந்தனக்கட்டை ஓட்டத்தை விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கு பிறகு 2003 காலகட்டத்தில் கொளத்தூர் மணியனை சந்திக்கிறதுக்காக பரிசல் மாது அப்படிங்கிற ஒருத்தர் வீரப்பன் மூலம் தகவல் அனுப்புகிறாரு. பரிசல் மாது என்னை கூட்டிகிட்டு போய் வீரப்பன்கிட்ட விட்டார். அதுக்கப்புறம் வீரப்பன் வேண்டுகோளின்படி நான் சில வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்லக்கூடியதில் இன்னொரு குறிப்பான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, 1989ஆம் ஆண்டு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பூத்தா இளங்கோவன் வேட்பாளர் அணிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு கேட்டு வீரப்பன் பல ஊருக்கு வந்ததாகவும் சொல்கிறாரு. அதில் குறிப்பாக நாகமரை ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதியில் கம்யூனிஸ்டுடைய செல்வாக்காக இருந்த அந்த இடத்துல போய் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு அங்கே இருந்த கொடியையும் வீரப்பன் இறக்கிட்டு வந்ததாக சொல்கிறார். ஒரு காலகட்டம் வரைக்கும் முழுக்க வீரப்பன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவான நிலையில் தான் இருந்தார் அப்படிங்கிறத இந்த செய்தி உறுதிப்படுத்துது. பொடாரன் மாதையனுடைய பேச்சு உங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் அந்த இடையில் நான் அதிகமாக அவர்கிட்ட பேசியிருப்பேன். அவருடைய பேட்டியை கேளுங்க. எல்லோருமே காமராஜ்பேட்டைக்கோ இந்த மாதிரியோ அல்லது அன்புராஜ் மாதிரியோ தொடர்ந்து பேச முடியாது. அவங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு தக்கபடி அவங்க பேசுகிறாங்க. அதில் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால இடையில் நான் பேசியிருப்பேன். நான் அதிகமாக பேசுகிறதா நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருடைய புரிதலுக்கு தக்கபடி நான் அந்த செய்தியை கொண்டு போகிறதுக்காக அவங்களோட பேசியிருப்பேன். வீடியோவை பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அண்ணா உங்கள் பேருங்க? பேர் மாதையன். பரிசல் மாதையன்கிறது பட்ட பேர். பொடாரம் மாதையன், பொடாரம் மாதையன். அது எதனால அந்த பேர் சொல்கிறாங்க? எங்கள் அப்பா பேர் பொடாரம். ஓ, பொடாரனுடைய மகன் மாதையன். நீங்கள் குடியிருக்கிறதுங்க? நாங்கள் ஏமனூர், தருமபுரி மாவட்டம். அங்கே தான் குடியிருக்கிறீங்க. ஆமாம். நீங்களும் வீரப்பனுக்கும் பங்காளி வகை உறவா? பங்காளி உறவு போவோம், வீட்டுக்கு வருவோம். சொந்தக்காரர் தான்? சொந்தக்காரர் தான். வீரப்பனை நான் பார்த்ததே இல்லை. அர்ஜுனும் தெரியும், மாதியும் தெரியும். சின்ன வயசுலேருந்து? சின்ன வயசுலேருந்து. வீரப்ப காட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தனால பார்க்கல. நான் சேர்றேன். நானே ஒரு டீம் வச்சுக்கிட்டு என்ன போய் அங்கேயே செய்வோம். ஓ, நீங்கள் ஒரு தனியாக டீம் வச்சுக்கிட்டு யானை வேட்டை உண்டா? ஆனை வேட்டைக்கு கிட்ட கூட போகல. ஆனை வேட்டை பக்கம் போகல. அதுக்கு பிறகு சந்தனக்கட்டை பீரியடு. சந்தனக்கட்டை வெட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு தான் ஆண்டியப்பன் வந்து என் கூட வந்து சேரலாம். நம்ம கத்திரிப்பட்டி ஆண்டியப்பன் தான் வீரப்பன் கூட இருந்துட்டு. சரிங்க. சோத்துக்கே வழி இல்லை. அப்போ ஓட்டு டயரு ஓட்டு பெயிண்ட் போட்டுக்கிட்டு வீரப்பன் எல்லாமே இருந்தாங்க. சரிங்க. அப்புறம் தான் என்னை கூப்பிட்டு மெட்டுப்பாளியில் தான் சந்திக்கிறோம் வீரப்பனை. ஆமாம். அதே தான். ஆண்டியப்பன் என்ன சொன்னார்? வந்து ஆண்டியப்பன் பட்டியலிருந்து பழக்கம். சரிங்க. உங்கள் பங்காளி நல்லா கட்ட ஓட்டுறோம், நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வீரப்பன் சொல்லிக்கிறான். சரி, அவனை பார்க்கலாம்டாடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்கல. போய் போட்ட டயரு ஓட்ட பேண்ட்டு இப்படி இருந்தாங்க. 7 பேர். அப்போ சொல்லியிருக்காரு, எனக்கு யானை தாந்தமெல்லாம் நின்று போனதுனால சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருந்து ஒரு 6-7 ஒரு வருஷம் சிரமப்பட்டோம்னா. ஒரு வருஷம் 2 வருஷம் இங்கே சிதம்பரம் சுட்டுக்கூட தான் இங்கே வராங்க. அங்கிருந்து இங்கே வர்றாங்க. அவங்க சிதம்பரம் சுட்டுக்கூட வரும்போது தான் இங்கே வந்து எங்களுக்கும் தெரியாது அங்கே சுட்டதெல்லாம், அங்கே நடந்து என்ன சமங்கன்னு தெரியாது. அப்புறம் சரி, இவன் சொந்தக்கார வகையில் தான் நம்ம சந்திக்கிறோம். ஆண்டிப்பன் மூலிமா இவங்க எல்லாமே தெரியும், வீரப்பன் தெரியாது.
மாதையும் தெரியும், அர்ஜுனும் தெரியும், எல்லாம் தெரியும். சரிங்க. வீரப்பனை மட்டும் அன்னைக்கு தான் பார்க்குறோம். சரி, மேட்டுப்பாளையில் பார்க்குறீங்க. மேட்டுப்பாளையில் பார்க்குறோம். அது இந்த இடத்துல இருக்குங்க. அது பேர் அங்கே நம்ம சிங்காபுரத்து நேரம் மேற்கு இருக்குது. கர்நாடகா. நயவேலைக்கு போயிட்டு கட்டை தூக்கிட்டு வரேன் நான். எத்தனை பேர்? ஒரு 7 பேர். நீங்கள் தூக்கிட்டு வர்றீங்க? தூக்கிட்டு வரீங்க. ஆண்டி போய் என் கூடயே வந்து கூப்பிட்டு அப்புறம் சந்திக்க வச்சோம். சரிங்க. அதில் வந்து சந்திப்பு கட்டை வெட்டில் பழக்கிறதே நான் தான். அப்போ வீரப்பனுக்கு இங்கே சந்திரகாட்டை பற்றி பெருசாக தெரியல. அங்கே போய் தெரிஞ்சது மாதிரி சந்திரகாட்டைக்கு போய் தெரிஞ்சுட்டு வருது. இங்கே வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எங்கே என்ன பண்ணுறது, ஒளியறதுன்னு தெரியாது. சரிங்க. இங்கே வந்து என்ன பார்த்து கற்றுட்டு தான் பரம்பரை கொண்டாந்து போட்டு. நீங்கள் அந்த கட்டத்தில் எங்கே கட்டை கொண்டு போய் கொடுப்பீங்க? நான் இங்கே காட்டூர் வெள்ளையனுக்கு, நெருப்பூர் வெள்ளையம். நெருப்பூர் வெள்ளையன் மாதேசம். அப்புறம் மாதேசனுக்கு காட்டூர் வெள்ளையனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். சரி. மாதேசனுக்கு ஒருத்தனுக்கு. சரிங்க. இவங்க தான் 3 பேர்த்துக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். சரி. இவங்க வந்து ரேட் அதிகமாக கொடுக்குறதுனால இவங்க போட்டுறோம். யாருக்கு? வீரப்பனுக்கு. அப்படி எங்கே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க? ஏன் அங்கே நெருப்பு தூக்கிட்டு தெரியும், அங்கிருந்து இங்கே தூக்கிட்டு போனோம். அதெல்லாம் ஆரம்பிச்சுதான். அதை வந்து பழகத்தான். சரி. அப்போ வெளியில் ரொம்ப சிரமப்படுறாங்க. பண்ணுறாங்க. அங்கே போய் மகாதேவன் அந்த ஆரி அரிச்சிட்டு வந்து கொடுத்தா தான் மெட்டுப்பள்ளி சோறு. இண்டி தத்தில் சுற்றி விட்டான மாதிரி மீசமாதேவன் லிங்காயத்துக்காரன். லிங்காயத்து கடைசியில் 93 கொண்டுட்டாங்க. சுட்டு கொண்டு விட்டாங்க. மாதேவப்பா அவன் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான் கழிச்சு ஒரு அவங்களுக்கு. சரிங்க. அதை தவிர்த்து மற்றது யாரு நம்ம உதவி பண்ணாலும் தெரியாது. தெரியல. மாதேவப்பா எல்லாருக்கும் தெரிய வெளிப்படையாக உதவி பண்ணால். மாதேவப்பா சப்போர்ட்ல தான் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. அங்கே மெட்வேலில் இருந்தது அவனுடைய சப்போர்ட் தான். உங்ககிட்ட சேர்ந்ததுக்கு பிறகு அப்புறமா கட்ட ஆரம்பிச்சுட்டுங்க ஓட்டுறதுக்கு. நீங்கள் ஒரு 7-8 பேர் வச்சுருக்கீங்க, அவங்க ஒரு 7 பேர் இருக்காங்க. 7 பேர். முதல் ஒரு டன்னு எங்கே வெட்டினாங்க? இங்கே தான் நம்ம முதல்மடு தமிழ்நாட்டில் வெட்டி தூக்கிட்டு வந்து பாலத்தில் தரத்துலேயும் கொண்டாந்து ஒரு டன்னு தான் ஏற்றி விட்டுங்க. முதலோடு அது கள்ளிப்பள்ளி போவோம். அதில் இருந்து கள்ளிப்பள்ளி போகும்போது காமராஜ்பேட்டை கோயந்தம் போகிறாப்லையா? காமராஜ் கோயந்தம் இல்லை. அதுக்கு முன்னே அது காமராஜ் எல்லாம் 5-6 ரோடு ஓட்டுறதுக்கு முன்னாடி தான் கோயந்தம் வரோம். கோயந்தா அதுக்கு பிறகு தான் வரோம். கோயந்தம் காமராஜ் கோயந்தம் பின்னாடி தான் வரோம். சரிங்க. இந்த இதை செட் பண்ணுறதே நான் தான் ஆளுங்களை. அவங்க ஆளு போக மற்றவங்க 7-8 பேர் போக மற்றது போகிறான் பாருங்க. உங்கள் ஆளுங்க நீங்கள் ஒரு 5 பேர் வச்சுருப்பீங்க. 7-10 பேர் இருக்கோம். அப்போ சந்தன மரம் நிறைய இருக்குமா? அப்போ நிறையா இருந்துச்சு. இவன் வந்து போகிறதுக்கு முன்னாடி தான் அழிஞ்சு போச்சு. காட்டுக்குள்ளே காஞ்சி போன மரமாக பார்த்து எடுப்பீங்களா, இல்லை பச்சை மரத்தையும் வெட்டுவீங்களா? காஞ்சி போன மரமெல்லாம் முடிஞ்சதுக்கு முன்னாடி தான் பச்சை மரம் வெட்டுவோம். முதல்ல காஞ்சது தான். எப்படி இருக்குங்க மரம்? நல்லா வேப்ப மரம் மாதிரி இருக்குமா, இல்லை முழு வேப்ப மரம் மாதிரி செல்லு ஓடும். அது அப்படியே பட்டு போச்சுன்னா அப்படி நெகிழ்னு வரும். நல்ல சீவி விட்ட மாதிரி. தோல்லாம் விழுந்துடும். தோலெல்லாம் போல் தின்னு கரையான். கரையான் ஏறிடும். வெள்ளையெல்லாம் சேவு மட்டும் இருக்கும். சேவு மட்டும் இருக்கும். அதுதான் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. முதல்ல ஆரம்பிச்சது அதே தான். சாமிமலையில். சரிங்க. அந்த வடக்கு இறக்கத்தில் பூரா அதே தான் சந்திர மரம். இருந்து திருப்பி அதாவது நான் இப்படி தெக்க வந்தது தான். ஆஜிபுரம் மலை, அங்கனூர், இந்த தாட்டி இப்படி போனதான் மற்றதில். அப்புறம் தான் எது வரைக்கும் போயிருக்கீங்க? மேற்கையா? மேற்கை இதுவரையிலும் போய்க்கிறேன். என்ன ஊர் பாப்பா இந்த தெக்கா பர்கூருக்கு இந்த பக்கம் கோயில் இருக்குது. ஒரு ஊர் அந்த கோயில் ரெயின் வரத்துக்கு வடக்க பக்கம் தேவரமலைக்கு சுண்டப்பூருக்கும் தக்கா. சுண்டப்பூருக்கும் தக்கீங்களா? சுண்டப்பூர்லாம் தொலைவிட்டுங்க. ஈரட்டி இந்த ஒரு ஜாமிக்கு பெரிய கோயில் மடம். அதுலேயப்பா ஒரு வாரத்தைய ரெயின். தேவர்மலை மடம் இருக்கு. மடம் இல்லை, கோயிலே இருக்குது. கோயில் பெரிய கோயில்.
அது வரைக்கும் போயிருக்கீங்க? போயிருக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு அந்த பக்கம் போகல? அந்த பக்கம்லாம் நான் போகல. நீங்களும் வீரப்பனை எவ்வளவு நாள் ஓட்டியிருப்பீங்க கட்டாய்? ஓட்டிருந்தா ஒரு 3 மாதம் ஓட்டிருப்பாங்க. அதுக்குள்ள வெளியோகமாக தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும். வாதில் இப்படி போட்டால் நல்லா ஓடி போயிட்டுங்க. பிச்சுக்கிட்டு தான், அடுத்தது ஒன்றும் இல்லை. அதோட நீங்கள் நிறுத்திட்டோம். வீரப்ப தொடர்ந்துட்டார். வீரப்ப அவங்க தான் கணக்கில்லாத ஆள் வந்துருச்சு, 100 கணக்கான ஆளுங்க வந்துட்டாங்க. நான் அதோட பிச்சுக்கிட்டோம். அதுக்கு பிறகு நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை? சந்திச்சுக்கத்தான் திரும்பி குளத்தூர் மண்டியோட செஞ்சல. இப்போ அது 2000க்கு பிறகு. இப்போ என்னை பக்கம் இருக்க மாட்டான், ஒரு மாதம் ஆச்சு போயிட்டு இருந்து என்னை கூப்பிடுவான். இந்த பக்கம் வந்தா உங்களுக்கு ஆள் விட்டுருவான். பரிசல் மாதம்லாம் என்னை வந்து கூட்டி போக வந்தாலும் தானே, அதுக்கு மேலே அவனுக்கு சந்திப்பில்லை. பழக்கம். அவர் எங்க இருப்பாரு பரசல் மாது? அங்கே சிங்கப்பூரத்துலேயே தங்குறான். சிங்கப்பூரத்துல. இந்த சந்திரக்கட்டை ஓட்டி முடிச்சதுக்கு பிறகு பெரிய அளவுல தொடர்பு இல்லை? அப்பப்போ வந்தா போன பாக்குறதோட சரி. போட்டு ஏதாவது தேவைப்பட்டா பார்ப்பான், இல்லை போயிடுவான். கிடையாது, சும்மா பார்த்து பேசுறதோட சரி. பேசுறத வச்சு. அதுக்கப்புறம் பரசல் மாது வர்றப்போ அது எந்த வருஷம்? 2002 அதெல்லாம் தெரியலையே. இல்லை 25 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. பரசல் மாதம் இப்போ வந்தவன், இப்போ குளத்தூர் மணியோட சேர்ந்த ஆள். அப்போ என்ன சொல்றாரு பரசல் மாது வந்து? என்னதான் கூப்பிட்டு அப்படி வர சொல்றாங்க. எங்க போய் பார்த்தீங்க வீரப்பனை? அவன் வீட்டு பக்கத்துலயே, சிங்கப்பூரத்துலயே. அப்போ போலீஸ் அங்க இருந்தாங்கண்ணா? போலீஸ் எங்க தீராங்க, வாப்பெல்லாம் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. போலீஸ் கிட்டி போவோம், வீரப்ப கிட்டி போவோம். இந்த பக்கம் பார்த்துட்டு அந்த பக்கம் போவீங்க? முதல்ல சிங்கப்பூரத்துல பரசல் மாது வீட்டு பக்கத்துல தான் பாக்குறீங்க. அது நேரம் மேல மலையில இருக்கிறான். ஆட்டுக்கு தலைக்கு போனாலும் மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டான். அப்புறம் 3 பேரோ 4 பேரோ தந்தாங்க. 4 பேர். மாது சந்திரகாண்டம், கோவிந்தம், சேதுமணி. சேத்துமணியெல்லாம் பின்னாடி வந்தவங்க எங்களுக்கு. அதுக்கு பிறகு பின்னாடி சேத்துமணி. அப்போ 3 பேர் தான் இருந்தாங்க. 3 பேர் தான் இருக்கிறாங்க. வீரப்ப, சந்திரகவுடா, சேத்துக்குடி, கோவிந்தம். 3 பேர் தான் பார்க்குறேன். 3 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க வரும்போது இந்த சேத்துமணிலாம் வரும்போது பின்னாடி ரவுண்டில் தான் வந்து ஓட்டிக்கிது. சேத்துமணி தான் அதுக்கு முன்ன வரல. அவன் வரும்போது பார்க்கவும் இல்லை. அதோட முடிச்சது. அவன் 3 பேர் உங்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்லுவாங்க, எது தேவைப்பட்டது ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ குளத்தூர் மணி போய் கூட்டியாந்து நாங்கள் போய் கூப்பிட்டோம். அதுட்டு பேசி கையில் கொடுத்தோம், போய் கொடுத்தோம். நம்மளுக்கு கேஜெட் பண்ணதுக்கு முன்னாடி தான் நம்பலாம். கேஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னே சும்மா நீங்கள் போகல, கேஸ்டோட தான் போகிறீங்க? போகிறோம். இதுதான் வர. எத்தனை நாளில் திரும்பி வந்தார் மணி? இப்போ விடியத்தில் போவாங்க, ஒரு நாள் இருக்கிறது ரொம்ப இருக்கும். இல்லை நீங்கள் முதல்ல கேஸ்ட்டை கொடுத்து அன்னைக்கே வந்தாரா? 2 நாள் கழிச்சு வந்துடுறாரு. இங்கே தான் வர்றாரு? இல்லை, எங்கே நேரம் அங்கே போய் பண்ணவாடியில் கூப்பிட்டு வந்தோம். பண்ணவாடியில் பரிசல் அங்கேருந்து பரிசல்லையே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏமனூர் காடு. நான் மணி 3 தப்பா வச்சுக்கிறோம். உங்களுடைய என்னடியும் 2 தப்பா. 2வது நான் இல்லாத என்னை பிடிச்சி போகிறதுக்கு முன்னாடி ஒரு தப்பா போய்க்கிறோம். முத்துக்குமார் ஒருக்கா போனதா சொன்னாங்க. முத்துக்குமார் என்னோட தான் வந்தா அப்படி. முறை மணியான மட்டும் வர்றாரு. மணியும் நானும் 2 பேர் தான் பாருங்க. எங்கள் பையன் 3 பேர். உங்கள் பையன் பேர்? முத்து. எங்கள் பையன் முத்து, பேரே முத்து. இதில் ஏதோ துணிச்சல் உள்ளவங்க போகிறது தான். கொஞ்சம் தைரியம், போக வர பழக்கம் இருக்கிறவங்க தான் போக முடியும். பழக்கம் இருக்கும். அவன் நேராக போய் பேசுறதுக்கு யாருக்கும் இல்லை. ஆனால் போகணும், இல்லை போகக்கூடாது. போக முடியாது. அதனால வர சொல்லு. ஆள் வந்தால் தானே போக முடியும். போக முடியும். போலீஸ் உங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க? போலீஸுக்கும் போட வந்துருக்குறாங்க. நான் பார்க்கலாம், மாது தான் அடிக்கடின்னு சொல்லிவிட்டோம். மாது பரிசல் மாது வீரப்பனை பார்த்தேன். பொடார மாதனை கூப்பிட்டு போனாங்க. கூட்டியார சொன்னாங்க. என் முன்னாலேயே ஜீதி கண்ணை கட்டி போட்டுட்டு அடிக்கிறான் குழந்தை. மேட்டூர் ஸ்டேஷனில்
ஆமாம் அப்படி சொல்கிறான் பாரு, அவன் சொல்கிறான் பாரு. சரி சந்தேகப்படுறது எப்படி போலீஸ் பிடிக்கும்லாம் எனக்கு தெரியும். எதிர்பார்த்தா எப்போ இதே கோயிலில் வாக்கு கேட்டு தான் போனோம். உயிர் காப்பத்தில் இருந்துச்சு. உயிர் காப்பத்தில் போ தைரியமா போ அப்படின்ச்சு. என் கோயில் போய் வாக்கு கேட்டோம். அதுதான் அப்படி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் போகிறீங்க? அப்புறம் தான் போகிறோம். மணி அடிச்சுதான் கோயிலில் வந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. 1 மாதம் போகல. முதல்ல அந்த பக்கம் கோயில் இருந்து கூப்பிட்டு இருக்காங்க. நான் பழகி நின்னதுக்கு முன்னாடி இந்த வேலை முதல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு போய் அதரடி பேட ஃபுல்லாக இருந்துச்சுல்ல. அப்போ பின்னாடியும் போக மாட்டேங்கிட்டு இருந்தான். நமக்கு வேண்டாப்பா, இந்த தான் விட்டா தானே வேப்பான். ஒரு ஆள் விட்டு வான்னு கூப்பிட்றோம். சரி என்ன பண்ணுறது, கூப்பிட்டு எதனா திருப்பி நம்மளை பண்ணிவிட்டானா வம்பு. இந்த பையன் ஐபிசி அந்த பையன் இருக்கு. வான்னு சொன்னா வரலையா, போலீஸ் குழந்தையா அப்படின்னு அந்த பயம்பத்தில் தான் போனது. மற்றது ஒன்றும் இல்லை. பரிசல் மாதம் மூலமா உங்களுக்கு தொடர்பு வந்துருச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுதான் போலீஸ் உங்களை வந்து பிடிக்கிறாங்க. கர்நாடகா தான் முதல்ல பிடிச்சதா? முதல் பிடிச்சது தமிழ்நாட்டு தான். கர்நாடகா கொடுத்தது. இங்க யாரு பிடிக்கிறாங்க? ராமலிங்கம் இல்லை, அஜோகுமார் தனியா, இந்த சாம்பிளி முருகன், குண்டு, அப்புறம் மணி சுப்பிரமணி இல்லை, இந்த போலீஸ் மணி அப்புறம் யாரும் 3 பேர் இருந்தாங்க. துரப்பாண்டியா போயிருக்காப்புல. துரப்பாண்டிக்கிறான். துரப்பாண்டி கூடவே இருக்கிறார். அப்படி என்னை பிடிக்கிறேன்னு வரல. இவங்கெல்லாம் தான் வந்து பிடிக்கிறாங்க. அது குளத்தூர் பண்ணிக்கிட்டு அனுப்புனாங்க. போய் பார்த்து பேசிவிட்டு வரணும். அப்புறம் தான் வாதனை பண்ண. நம்ம குளத்துக்கு போய் பார்த்தா குளத்தூர் மணி இல்லை அப்படின்னு விட்டு சரி வந்து சொன்னோம். இது அப்பெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு போய் மேட்டூரில் விசாரிச்சுக்கிட்டு அனுப்பிச்சுட்றாங்க கர்நாடகா. எத்தனை நாள் மேட்டூரில் வச்சுருந்தாங்க? 1 நாள் 2 நாள் அவ்வளோதான். இந்த கேஸ் போட்டது முதல்ல கர்நாடகாரன் தான் கேஸ் போட்டது. அதுக்கப்புறம் இங்கே போட்டு தான் பிடி வாரண்ட் போடுறாங்க. பிடி வாரண்டில் என்ன பேர் போலீஸுன்னு நல்ல பேர் அவன் வந்து எடுத்துகிட்டு வரான். அங்கே பிஜாப்பூர் ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க. மகாராஷ்டிரா பக்கத்தில் அந்த கடைசி லாஸ்ட்டு. அப்புறம் 5 சொம்பளை பிடிச்சிட்டு வரதுன்னு பச்சு சொம்பளை அடிச்சு நான் அங்கே 5 இதில் பேசி போட்டாங்க. பேசினா எனக்கு பிடிக்காதப்பா. பேசும்போது எடுத்ததும் குப்பி விட்டுட்டான். அவன் டிப்பிட்டி விட்டு எல்லாம் ஒட்டியாந்து இப்படி நடுக்க எடுத்துக்கிட்டே என்னையா பண்ணுறான் அப்படின்னா. என்னையா பேசுகிறான் அவன், என்ன பேசுகிறான் கேட்கலாம். அவங்களுக்கு தமிழில் தெரியல. இப்போ நான் என்னடா பேசுனேன் அவனே பேச்சு பண்ண ஒன்றும் அடித்த பரவாயில்ல. இன்னும் பரவாயில்ல எங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். பீஜாப்பூர்லேருந்து மறுபடியும் மைசூர் நேராக கோயம்புத்தூரில் சண்டை பண்ணி அவனை அடிக்க. நாங்கள் முத்துக்குமாரெலாம் அவனை அடிக்குவான். தூக்கி எங்களை சேலம். கோயம்புத்தூரில் எவ்வளோ நாளுங்க? அங்கே ஒரு 50 நாள் இருந்திருப்போங்க. அவ்வளோதான். திரும்ப சேலம் இங்கே தான் வச்சிருந்தா நம்மளை பேசுகிறேன். பயங்கரமாலாம் பண்ணிட்டு வந்துட்டுங்க. இங்கே வந்து ஜாதனை கம்மன் இல்லை. இங்கே வேர்ப்பு மச்சினே பிடிச்சிட்டு ஒருத்தான் அடித்தான். செங்கோடனை அப்புறம் தான் சோறு திரும்பிடுங்க. பார்த்தோம் ஓய் அப்படின்றான். கிண்ணியோட வந்து விட்டாமண்ணா பையன். அவன் ஒசூர் பையன். அப்புறம் ஏட்டை வாங்கிட்டு வந்து போலீஸ்லாம் ஓடியாது. என்னத்துக்கு ஒன்று அடித்தான், எதுக்கே அடித்தான் அப்படின்னு அவனே பேசிவிட்டு போயிட்டாங்க. நீங்கள் தனியாக வைங்க எல்லாத்தையுமே. வீரப்பன் கேஸில் இருக்கிறவங்க தனியாக ஒரு தவளை வைங்க அப்படின்ட்டு படம் தான் எங்களுக்கு தனி பிள்ளாக்கு கொடுத்தாங்க. எத்தனை பேர் அப்போ இருந்தீங்க? இப்போ 25 பேர் இருந்துங்க. 20 அல்ல நம்ம ஏரியாக்காரங்களா? எல்லாம் நம்ம ஏரியாக்காரன். அங்கே தாளவாடிக்காரன், சத்தியமங்கலம் தாளவாடி, பொம்மம், அப்புறம் வேதம், நீங்கள்லாம் பூரா அங்கே வந்து உள்ளே வந்துட்டாங்க.
ஏன்னா ஒரு நாள் 6 நாள் போனவங்களாம் ஏடா கலவழின்னு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அப்புறம் சரி போலீஸ் பிடிச்சிட்டு வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், சும்மா வேற ஊருக்கு கொடுத்துருவேன், சோத்துக்கு வாங்கி போய் சோத்துக்கு வாங்கி கொடுத்தோம். என்னது கண்ணில் பார்த்தவங்களாம் பிடிச்சிட்டு வந்துடும். நம்மளாவது பழகி இருக்கிறோம், போயிட்டு வந்திருக்கிறோம். சில வேலை நம்ம ஒரு புத்தியை பண்ணியிருக்கிறோம். எனதெல்லாம் வெளியே டீக்கோட்டு காட்டிக்கலை. இப்போ இதே இன்னொரு பத்திரிக்காரன் தான், நான் என்னதுமே சொல்லலை, பாதி மறைச்சிக்கிட்டு தான். என்ன நடந்தது, எதுக்காக போனேன், என்ன பேசுங்கிறது சொல்கிறதில்ல. போனோம் வேறு பண்ண தெரியுமா தெரியும். அதோட சரி. அதோட சரி. ஏமனூர் காட்டு கூட்டி போகும்போது ராத்திரி தான் அங்கே குளத்தூர் மணியாரம் அங்கேயும் வசிக்கும், பண்ணவாடியிலையும் வசிக்கும். அங்கேயே மசங்க போயிடும். பண்ணவாடியிலேருந்து இங்கே வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுமே. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட ஆகி போயிடும். பரிசல் நீங்கள் தான் ஓட்டுறோம்? நாங்கள் ஓட்டுவோம், ஆள் என் பையன் ஓட்டுவோம், 2 பேரும். படி சிங்காபுரமும் போயிடுவீங்க? சிங்காபுரம் வரலும் போவான். இங்கே ஓட்டுற பக்கமாக ஓட்டுறதுனா அவன்லாம் விட்டுருவோம், நானே தான் போவோம். போவோம். முழுக்கு மாதுக்கே தெரியாது, பரிசல் மாதுக்கு சொல்லாத வாடான்னு அவனுக்கு சொல்லாத தாட்டி விட்டு சொல்லாத வந்துடுவோம். பரிசல் மாது தான் உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னாலும் ஆனால் அவருக்கே தெரியாது பண்ணிக்குவாங்க. 3 நடை வீரப்பன் அப்படிதான். வீரப்பனா அதான் சொல்லி விட்டுருவாரு. அப்படி என்ன பண்ண, இங்கே கொண்டு போய் பணங்காட்டு வெள்ளத்தில் வைக்கல, அவனுக்கு மாதுக்கே தெரியாது. அந்த பாலிக்கு கூட்டி போனதும் எனக்கே தான் தெரியும். திருவத்து பாலின்னு ஒரு பாலி இருக்குது, எப்பயுமே தண்ணி வைத்தாது. எந்த இடத்துல இருக்கேன்? திருவத்து மலையில் இங்கே இந்த நேர் உடக்கு இருக்குது மேலே. என்ன பாலிங்க? திருவத்து பாலி. தண்ணி எப்பவுமே வைத்தாது? எப்பயுமே வைத்தாது, இருக்கும். மணியண்ணன் இங்கே பழங்கமானத்து பள்ளி இதே பார்த்துறீங்க, மேலே அங்கே இவங்களை கூட்டி போய் விட்றீங்க தண்ணி இருக்கிற இடத்துக்கு. தண்ணி கேட்டாலும் அவன் இடத்துக்கு அங்கே கிக்கிற இடத்துக்கு எங்கேயுமே கூட்டி போடலாம். இப்போ தனியாக ஒரு இடம் பிக்ஸ் பண்ணுறது அந்த இடத்துக்கு போயிடுறது. இப்போ மினிப்பு கோயில் அவங்க பக்கத்தில் ஒரு இடத்துல இருப்பாங்க, இங்கே வந்துடுவாங்க, இடத்துக்கு வந்துடுவாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு போயிடுவீங்க? போயிடுவோம். இந்த மாதிரி சூழ்நிலை நான் இல்லை, அவனுக்கு இன்னும் உதவி பண்ணவனுக்கு எதுவுமே காய்ச்சல. எல்லாம் சிக்கல் தான். நல்லா சிக்கல் தான். போலீஸார் பல முறை சொல்லியிருக்காங்க, ஒரு கேஸில் பிடிச்சி போய் போட்டோம்னா குறைஞ்சது ஒரு 2 லட்ச ரூபா செலவாகும். எனதெல்லாம் 10 லட்ச ரூபாய் அழிஞ்சு போச்சுங்கிறான். 10 லட்ச ரூபாய் அழிஞ்சு போச்சு. உங்களுக்கு கர்நாடகாவில் 5 கேஸு, அங்கேயே 5 கேஸு, இங்கே 9 கேஸு. இங்கே தமிழ்நாட்டில் 9. இந்த கேஸ் எல்லாம் இப்போ எப்போ பிடிச்சிங்களா? எல்லாமே ஒன்றுமில்லாத முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு 10 வருஷம் போயிருக்கோம். 10 வருஷம் நடந்துருப்போம் கோர்ட்டுக்கு பார்த்தா 10 லட்ச ரூபா அதில் ஒழிஞ்சு போச்சுன்னு. உங்களுக்கும் முத்துக்கும் சேர்த்து 10 ரூபா ஒடிச்சிருக்கு. 10 லட்சம் போச்சு. நான் அதுக்கு முன்னே கட்டை ஓட்டிக்கிட்டு பரிசல் 2 வச்சுக்கிட்டு நல்லா 10 ரூபா சம்பாதிச்சுக்கிட்டு தான் சந்தனக்கட்டை ஓட்டணும். கொஞ்சம் கையில் காசோட தான் இருந்தீங்க? காசு மீதி இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் தண்ணி அடிக்கிறதுக்கு எனக்கு அப்போ உண்டு. பீர் பண்ணி இருந்தால் கூட தண்ணி சாரையும் கொடு காசுன்னு தான் கேட்போம். மற்றவங்களாம் வந்தால் கேட்டால் கொடுக்க மாட்டோம். நான் மட்டும் போய் கேட்டால் கொடுத்துருவோம். பணம் எப்போ கேட்டாலும் கொடுத்துருவோம். அது இப்போ என்னமோ செத்து போயிட்டோன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துக்கு போகக்கூடாது, கொலை செய்கிறதுக்கு போகக்கூடாதுன்னு போக மாட்டான். அங்கேருந்து மயிலமலையிலேருந்து நேராக புதூர் இறக்கம், செங்கப்பாடி புதூர். அந்த இறக்கத்துக்கு பக்கமாக போயிட்டுங்க. அப்போ தான் எனக்கு வந்துருச்சு, என்னத்துல கோயிலை போகிறீங்க அப்படி இப்படின்னு பேசணும். நம்ம அதை என்ன சொல்ல வேண்டாம். நீ 7 பேத்தையும் கொள்றதுக்கு போகிறான் தாடிக்காரனை, இவனை ரம்பாடி வரதான், டிபி இவங்க கூட சேர்ந்தவனை பெருமாள் இவனையும் சேர்த்து போடுறதுக்கு போகிறான். அப்புறம் தெலுங்கு செட்டியார் ஒருத்தர், 7 பேர் காலி சொன்னாங்களா. சரியா அறிமுகம் இல்லை. நான் டிபி நல்லா தெரியும், நாகராஜ் செட்டியார் தெரியும். வரணும் சண்டை போட்டு கூட்டிட்டு, நாங்கள்லாம் இங்கே வரணுமா வரக்கூடாதா, உன்னாட வரணுமா வேண்டாவா, எதுக்கு மீண்டும் கொலை எதுக்கு செய்கிற, வேண்டாம்
தேவையில்ல, இனிமேல் வந்தியா நல்ல மாதிரியே கொலை செய்கிறத விட்டுட்டு தெரியும் அப்படின்னு பேசி அப்புறம் கூட்டிகிட்டு வந்த மாதிரி நடக்குது. திருப்பியும் கூட்டிட்டு வந்துட்டோம். ஊருக்கு போயிட்டு கூட்டிட்டு வந்தீங்க? பக்கமாக போயிட்டு இப்போ என் மேலே சண்டை போடவும் ஒத்துக்குவான். நான் சொன்னால் ஒத்துக்குவான். நீங்கள் சொன்னால் கேட்பாப்புல. உங்களோட வயசில் கம்மி தான்? இல்லை வீரப்பன் 2 வருஷம் பெரிய ஆள் உங்களுக்கு என்னோட. ஆனால் நீங்கள் சொன்னால் கேட்பார்? சொன்னால் கேட்பான். அதுக்கு பிறகு தாசரியும் கொல்ல போகல, பெருமாளையும் கொல்ல போகல, யாரையும் கொல்ல போகல. அன்னைக்கு விட்டுருந்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. 7 பேத்தையும் முடிச்சு விட்டு வந்துடுவாங்க. சண்டை போட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்கே சண்டை வந்துச்சு. அவன் கிட்ட போக மாட்டாங்க. ஒருத்தரும் பிடிச்சி நானே கட்டி பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவோம். ஓ, அப்படியே நடந்திருக்கு? அது நடந்திருக்குது. இங்கே தோழங்கொட்டையாண்ட. என்ன நடந்துங்க? அது எப்படி தெரியுமா? ஒரு சாதிக்கு ஒரு நாயும் எங்களுக்கு ஒரு நாயும் பேசுகிறான்னு டிங் அம்மாவாக நான் ஜாதிக்கு ஒரு நாயும் பேசுகிறோன்னா. யார் அப்படி சொன்னது? காலனிக்காரு. அப்பா இருந்தால் துப்பாக்கி தூக்கிட்டு ஓட்டினா பாரு வீரப்பன். அவன் பேர் ஆச்சா இங்கே போட்டான் வம்பு அப்பா அப்படின்னு போய் வேணாம் ஒன்றும் கட்டி பிடிச்சி தூக்கிட்டு வந்து. அப்பா இருந்தால் இப்பெல்லாம் பிடிக்கக்கூடாது. எதிரி வந்து எவன் எதிரி வந்துடுவான். நம்மளோட எதிரி அங்கே வந்துடுவான். நம்மளை மாரி யார் வந்துடுவான். அந்தாண்டே நீ வேறான், இந்தாண்டு நான் வேறான். எவன் வந்துடுவான் அப்படின்னு கூப்பிட்டு வந்தங்க. ஆரம்ப காலத்தில் உங்களோட வீரப்பன் வெளியே வந்திருக்காரா? எங்கே வெளியே? எங்கே நம்ம ஊர் பக்கம்லாம்? ஊர் பக்கம் ஓட்டு கேட்கல மட்டும் வந்தான். எப்போங்க? தேர்தல் நேரத்தில்? அது இது என்ன பண்ணோம் தெரியுமா? பொழுதுறங்க 5 மணிக்கு மேலே வருவோம் ஊர் பக்கம். அப்போல்லாம் கேஸ் இல்லை தமிழ்நாட்டில். பெருசாக கேஸ் இல்லை. பூதா இளங்கோவன் இங்கே தேர்தல் நிற்கினா அப்போ ஏகமாக வந்தது. ஓட்டு கேட்க வந்தது. எந்த ஊருக்கு போயிருக்கீங்க? எல்லாம் இந்த ஊர்லாம் அவன் ஒரு பக்கம் போகிறதான், நான் ஒரு பக்கம் போகிறதான். இது இங்கே நாகமர காலனி அங்கே முழுக்க கம்யூனிஸ்ட் தான் ஏரியா மிச்சம். அங்கே போய் அந்த கட்சி கொடியை இறங்கியாச்சு. பாமகவுக்கு தான் ஓட்டு போடணும். போட்டால் போடலாம், கொடி கட்டாதுன்னு விட்டாங்க. வீரப்பன் சொல்லிட்டு வந்தார். அதே மாதிரி அந்த தேர்தலில் நல்ல ஓட்டு வாங்கிச்சு. ஆனால் ஜெயிக்க முடியல. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போ பார்சல் தட்டிட்டு இருக்கிறோம். செட்டிப்பட்டிக்கும் பரிசல் ஓட்டிட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் கேஸ் எல்லாம் முடிச்சது? ஒன்றும் பிரச்சனை? எனக்கு கேஸ் முடிஞ்ச 6 வருஷம் ஆகுது. 6 வருஷம்? 10 வருஷமே ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆயிட்டுது.